லம்பாலகம் லம்பி தஹாரயஷ்டிம் ஸ்ருங்கார லீலாங்கித தந்த பங்கிம் பிம்பாதரம் சாரு விசால நேத்திரம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. இது பால முகுந்தாஷ்டகத்துல 4வது பாட்டு. இன்னைக்கு கிருஷ்ணர் எபிசோட் 13 பார்க்க போறோம். போன எபிசோட்ல கொக்கு வடிவத்துல வந்த பகாசுரனோட அழக உடைச்சு கிருஷ்ணர் அவனை சம்ஹாரம் பண்ணத பார்த்தோம். பகாசுரன் பூதனையோட தம்பி. பூதனைக்கும் பகாசுரனுக்கும் ஒரு தம்பி இருந்தான். அவனோட பேரு ஆஹா அசுரன். கம்சன் அவனை ஏவி விடுறான். அவன் ரொம்ப கோவத்துல இருக்கான். தன்னோட அக்காவையும் அண்ணனையும் கொன்ன கிருஷ்ணரை எப்படியாவது கொல்லணும்னு நினைக்கிறான். அதுக்கு ஏதாவது சாமர்த்தியமா முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறான். அவன் கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா குருக்கட் மைண்ட், அந்த மாதிரி புத்தி உள்ள ஆள். எப்படியாவது கிருஷ்ணரை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டு அவன் அங்க பிருந்தாவனத்துக்கு வரான். பிருந்தாவனத்துல 5 வயசா இருக்கிற கிருஷ்ணரும் பலராமனும் தன் வயச ஒத்த பசங்களோட அங்க இருக்க கண்ணுக்குட்டிங்களை எல்லாம் மேய்ச்சிட்டு இருக்காங்க. அப்படி கண்ணுக்குட்டிய மேய்ச்சிட்டு கொஞ்ச தூரம் தள்ளி வந்தப்புறம் பார்த்தா ஒரு பெரிய குகை இருக்கு. அந்த குகை எது அப்படின்னா ஆஹா அசுரன் ஒரு மலைப்பாம்பு வடிவத்துல தன்னை மாத்திக்கிறான். தன்னோட வாயை முடிஞ்ச அளவு பெருசா திறந்து வச்சுக்கிறான். அது வெளியிலிருந்து பாக்குறதுக்கு ஒரு குகை மாதிரி இருக்கு, சிவப்பான குகை மாதிரி. ஒரு சிவப்பு கலர்ல இருக்க குகைய பார்த்த உடனே அங்க இருக்க பசங்களுக்கெல்லாம் ரொம்ப குஷி ஆயிடுறது. அதுக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறாங்க. கிருஷ்ணர் அவங்கள தடுக்க முயல்றதுக்குள்ளேயே அவங்க எல்லாருமே அதுக்குள்ள போயிடுறாங்க. அவங்க மட்டும் போல அங்க இருந்த கண்ணுக்குட்டிங்களுமே அந்த குகைக்குள்ள போயிடுதுங்க. அந்த குகைக்குள்ள போன உடனே மலைப்பாம்பு வடிவத்துல இருந்த ஆகா அசுரன் அவங்க எல்லாரையுமே முழுங்கிடுறான். ஆனா கிருஷ்ணர் உள்ள போகாம வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உள்ள போனா தண்ணி அவன் சாப்பிட்டுருவான் அப்படின்னு சொல்லி தெரியும். அதனால அவர் அந்த குகையோட வாசல்ல, அதாவது அந்த மலைப்பாம்போட வாயில நின்றுட்டு தன்னோட உருவத்தை ரொம்பவுமே பெருசாக்கிக்கிறார். அவர் பெருசா வளர வளர ஆகா அசுரன் தன்னோட வாயை இன்னும் அகலமாக்கிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனால தன்னோட வாயை பெருசாக்கிக்க முடியல. அதனால அவனோட மூச்சு முட்டி தன்னோட பிராணனை தலைக்கு மேல விட்டுடுறான். சகசிரம் வழியா போற உயிர் சொர்க்கத்தை அடையும் சொல்லிட்டு நம்ம குண்டலினி சக்தியில கூட அப்படிதான் சொல்லுவோம். மூலாதாரத்துல இருந்து சகசிரத்துக்கு போய் அங்கேருந்துதான் உயிர் பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கபாலத்தை பொழந்துட்டு போற உயிர் மோட்சத்தை அடையும் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை. அதனால ஆகா அசுரன் மோட்சத்தை அடைஞ்சிடுறான். கிருஷ்ணர் அந்த பாம்போட வயித்துல இருக்கிற எல்லா பசங்களுக்கும் திருப்பி உயிர் கொடுத்து வெளியில கூட்டிட்டு வராரு. திரும்பவும் அவங்க எல்லாம் வீட்டுக்கு போறாங்க. அந்த பாம்போட வயித்துல இருந்த பசங்களுக்கோ இல்ல கண்ணுக்குட்டிங்களுக்கோ என்ன நடந்ததுன்னே தெரியாது. திரும்பவும் குகை வழியா வெளில திரும்பி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அது வானத்துல இருந்து பிரம்மதேவனும் தேவர்களும் பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க மல்லிகை மலர் பொழிஞ்சதா பாகவதத்துல சொல்லி இருக்கு. இந்த லீலையை பார்த்துட்டு அந்த பிரம்மாக்கு கிருஷ்ணரை சோதிக்கணுங்கிற ஆசை ஏற்படுறது. அதுக்கு அடுத்த பலராமர் மாடு மேய்க்க வரல. கிருஷ்ணரும் அவரோட தோழர்களும் கண்ணுக்குட்டிங்களை ஓட்டிட்டு காட்டுக்கு வராங்க. கிருஷ்ணர் அசந்திருந்த நேரத்துல அவரோட தோழர்களையும் கண்ணுக்குட்டிங்களையும் களவாடிண்டு போய் ஒரு இடத்துல மறைச்சு வச்சிடுறாரு. கிருஷ்ணர் தன்னோட தோழர்களையும் கண்ணுக்குட்டிங்களையும் எங்க தேடியுமே கிடைக்கல. அவர் சாயங்காலம் ஆனதால திரும்பி வீட்டுக்கு வர வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. எல்லாருமே கண்ணுக்குட்டி எங்க, குழந்தைங்க எல்லாம் எங்கன்னு கேட்பாங்களேன்னு நினைச்சு அவர் தன்னையே அந்த பசங்களா மாத்திக்கிறார். தன்னையே கண்ணுக்குட்டிங்களா மாத்திக்கிறார். தன்னோட தோழர்கள் அத்தனை பேர் மாதிரியும் அவர் மாறிடுறார். தன்னோட அத்தனை கண்ணுக்குட்டிங்க மாதிரியும் அவர் மாறிடுறார். எல்லாரும் இயல்பா அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. கண்ணுக்குட்டியும் இயல்பா அதோட தொழுவத்துக்கு போறது. யாருக்குமே எந்த டிஃபரன்ஸுமே தெரியல. ஆனா ஏனோ தெரியல, திடீர்னு எல்லா அப்பா அம்மாவுக்கும் அவங்க குழந்தை மேல அளவு கடந்து பிரியம் ஏற்படுது. அதே மாதிரி பசுமாட்டுக்கும் தன்னோட கண்ணு மேல ரொம்ப ஆசை அதிகமாயி பாலை பொழியறது. இதுக்கு என்ன காரணம்னு தெரியல. இப்படியே ஒரு வருஷம் ஓடி போறது. பலராமர் கிருஷ்ணர் கிட்ட கேட்ட போது கிருஷ்ணர் நடந்த உண்மைய சொல்றார். யாரோ நம்மளோட தோழர்களையும் கண்ணுக்குட்டிங்களையும் களவாடிட்டு போயிட்டாங்க. அதனால அவங்களோட அத்தனை உருவமா நானே என்ன மாத்திட்டு ஒவ்வொரு வீட்லயும் இருக்கேன், ஒவ்வொரு தொழுவத்திலயும் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஒரு வருஷம் கழிச்சு பிரம்மன் திரும்பவும் பார்க்கும்போது தங்கிட்ட இருக்க மாதிரியே பசங்களும் கண்ணுக்குட்டிங்களும் ஏற்கனவே அங்க இருக்கிறத பாக்குறார். அப்பதான் அவங்க எல்லாரோட ரூபத்திலயுமே கிருஷ்ணர் தான் இருக்கிறத புரிஞ்சுக்கிறார். தான் செஞ்ச தப்ப நினைச்சு கிருஷ்ணர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். இது ஒரு சூட்சமமான விஷயம். பிரம்மனோட 10 மில்லி செகண்ட் நம்மளுக்கு ஒரு வருஷம். பிரம்மன் ரொம்ப நேரம் எல்லாம் பசங்களையோ இல்ல கண்ணுக்குட்டியோ ஒளிச்சு வைக்கணும்னு நினைக்கல. அவர் சும்மா ஒரு 10 மில்லி செகண்ட் எடுத்துட்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு திருப்பி கொண்டு வந்துடுறார். ஆனா அவரோட நேர கணக்குப்படி அது 10 மில்லி செகண்ட். நம்மளோட நேர கணக்குப்படி அது ஒரு வருஷம். காலம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்கு. அதை பத்தி பேசணும்னா இன்னும் பேசிண்டே
போலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கால கதியில ஓடுறது. நம்ம ஒரு கதியில ஓடுறோம், தேவர்கள் ஒரு கதியில ஓடுறாங்க, பிரம்மன் அவர் ஒரு கதியில ஓடுறார். அந்த அளவு காலம் எல்லாருக்கும் ஒன்னா இருக்கிறது இல்ல. அதனாலதான் நம்ம சில சமயம் பெருமாள்கிட்ட கேட்கும் போது அவர் அதே மில்லி செகண்ட்ல குடுக்கறாரோ என்னவோ தெரியல. நம்மளுக்கு வரத்துக்கு அது எப்படியும் 1 மாசம் ஆறுதோ 2. அதனாலதான் பெருமாள் கிட்ட வேண்டிக்கும் போது நீ நடத்துறத நடத்துன்னு சொல்லி வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாம கேட்கிற காலம் ஒண்ணு, அது நம்மளுக்கு கிடைக்கிற காலம் ஒண்ணு. பிரம்மன் கிருஷ்ணர் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறார். மகாவிஷ்ணுவோட நாபில இருந்தா பிரம்மனே பிறந்தார். அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவோட நேரடி அம்சமான கிருஷ்ணரை சோதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவே இல்லாம தான் செஞ்சதை நினைச்சு பிரம்மன் ரொம்ப வருத்தப்பட்டு கிருஷ்ணர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். நம்ம சனாதன தர்மத்தோட பேசிக்கே இதுதான். எல்லா உயிர்லயுமே கடவுள் இருக்கார். நம்ம அதனாலதான் யாரையும் மேலேயாவது கால் பட்டாலோ கைப்பட்டாலோ உடனே கையெடுத்து கும்பிடுறோம், இல்லைன்னா கண்ல எடுத்து ஒத்திக்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, எந்த ஜீவனுமே நம்ம பெருமாளோட அம்சமா தான் பாக்குறோம். அதுதான் காரணம். மரம், செடி, கொடி எல்லாத்தையுமே நம்ம பெருமாளோட அம்சமா தான் பாக்குறோம். பெருமாள் எல்லா இடத்துலயுமே இருக்கார். அதுதான் உண்மை. நம்ம இன்னும் அடுத்த எபிசோட்ல இன்னும் பார்க்கலாம்.